ஓகே, நம்ம குரோமில் சர்ச் பண்ணுறதுக்கு நிறைய டைம் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பனே நியூ டேப் கொடுத்து மல்டிபிள் ஓப்பன் பண்ணிருப்போம். அதுக்கு அப்படி பண்ண தேவையில்லை. கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பட்டன் செலக்ட் பண்ணி என்ன லிங்க் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம நிறைய மல்டிபிள் டேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் நியூ டேப் வந்து கொடுக்க தேவையில்லை. அதிகப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் நம்ம ஒவ்வொரு டைம் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணி நம்ம அந்த வெப்சைட் என்டர் பண்ணி நம்ம போக தேவையில்லை. ஸோ எந்த டேப்போ அந்த டேப்பை மேலே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பின் டேப்னு வரும். அந்த பின் டேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டேப் நமக்கு பின் ஆயிரும். தென் நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் க்ளோஸ் பண்ணால் கூட திரும்பி ஓப்பன் பண்ணும்போது அந்த பின் டேப் வந்து நம்ம தனியாக தான் இருக்கும். மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற வெப்சைட் எல்லாமே வந்து பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ப்ரௌசிங் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டாக நீங்கள் வந்து நிறைய டேப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த டேப் வந்து உங்களுக்கு திரும்பி வேணும் அப்படின்னா மிஸ்ட்ரியில் வந்து போய் எடுப்போம். அப்படி பண்ண தேவையில்லை. Ctrl+Shift+T அமுத்தினா மட்டும் போதும். நமக்கு வந்து பார்த்தா அந்த டேப் வந்து திரும்பி ரீஓப்பன் ஆயிரும். நீங்கள் எத்தனை டைம் Ctrl+Shift+T அமுத்துறீங்களோ நீங்கள் எத்தனை மல்டிபிள் டேப் வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க எல்லாமே நமக்கு வந்து திரும்ப வந்துட்டே இருக்கும். ஸோ இது மூலம் ஹிஸ்ட்ரி போய் வந்து பார்த்தா டேப் ஓப்பன் பண்ண தேவையில்லை. இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணாலே போதும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் பண்ணுறோம், இன்னும் கூட நம்ம அந்த ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ கூகுள் சர்ச் வந்து பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா Android 14 ஃபீச்சர் வந்து கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ நிறைய ரிசல்ட் வருது. பட் ஆனால் அந்த ரிசல்ட்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய டேட்டில் வந்து காட்டுது. பட் நமக்கு லேட்டஸ்ட்டாக போட்ட எந்த நியூஸும் காட்டல. ஸோ இது ரொம்ப ஈஸியாக ஃபில்டர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டூல்ஸ் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் பாஸ்ட் 24 ஹவர்ஸ்னு காட்டும். அந்த பாஸ்ட் 24 ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாஸ்ட் 24 ஹவர்ஸில் அந்த நியூஸ் மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ அது மூலமாக நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக நியூஸ் வந்து பார்த்துக்க முடியும். இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம பழைய நியூஸில் சேர்ந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு இன்னைக்கு போட்ட நியூஸ் மட்டும் காட்டும். அது மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த ட்ரிக் வந்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், க்ரோம் ஓப்பன் பண்ணி யூடியூப்ல போயிட்டு அதுக்கப்புறம் சர்ச் பார் வந்து என்டர் பண்ணுவோம். பட் அப்படி பண்ண தேவையில்ல. இந்த சிம்பிள் ட்ரிக் தெரிஞ்சவங்களுக்கு போதும். ஓகே, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணுங்க. மேலே 3 டாட் இருக்கும், அதில் செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் இருக்கும். அந்த சர்ச் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் சர்ச் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து ஆடுன்னு இருக்கும். சர்ச் இன்ஜினில் நமக்கு வந்து பார்த்து நேம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து பார்த்து யூடியூப்ல போட்டுக்கிறேன். கீழே நமக்கு வந்து பார்த்தா ஷார்ட்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் நான் செலக்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் URL www.youtube.com. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்து இந்த கோடு வந்து மறக்காமல் என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தா ஒய் போட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் என்ட்ரு பண்ணாலே மட்டும் போதும். நமக்கு வந்து பார்த்தா சர்ச் யூடியூப்ல வந்துடும். தென் அதுக்கப்புறம் இப்போ நம்ம சர்ச் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக யூடியூப்ல வந்து சர்ச் ஆகும். இப்போ வந்து பாருங்கள் எப்படி சர்ச் ஆகுதுன்னு. Windows 11 வந்து போட்டேன். அதுவே நம்ம யூடியூப் போயிட்டு நம்ம சர்ச் ஆகுது. ஓகே, இதை யூஸ் பண்ணுறது மூலமாக யூடியூப்ல போய் சர்ச் பண்ண தேவையில்லை. டேரக்டாக டேப்லேருந்து சர்ச் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அதிகப்படி யூஸ் பண்ணுற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணாலே அதுவே ஓப்பன் ஆகாமல் செட் பண்ணிக்க முடியும். அதே சேம் தான் நமக்கு வந்து 3 டாட்டில் வந்து பார்த்தா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்டார்ட் அப்னு இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன் ஸ்டார்ட் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பெசிஃபிக் பேஜ் ஆர் செட் ஆஃப் பேஜ்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்து என்ன லிங்க்கோ அந்த லிங்கை போட்டு ஜஸ்ட் என்டர் கூட சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்ன லிங்க் வந்து கொடுத்தீங்களோ அந்த லிங்கோட வெப்சைட் நமக்கு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் எத்தனை டைம் க்ரோம் ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அது வரும். நெக்ஸ்ட் ஒன், ஒரு ப்ராடக்ட் வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நான் வந்து OnePlus Bullet Wireless Z2 வந்து போடுறேன். அது கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு மேலேயே வந்து பார்த்தா ஷாப்பிங்னு இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன வெப்சைட்டில் வந்து பார்த்தா அந்த OnePlus Bullet Wireless Z2 வந்து என்னென்ன ப்ரைஸ் இருக்குன்னு காட்டும். ஸோ 300 காட்டுது, அதெல்லாம் வந்து ஃபேக் வெப்சைட். நமக்கு 1500 1500 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெப்சைட் என்ன ப்ரைஸ் இருக்குன்னு காட்டும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இதை போட்டு ஷாப்பிங் கொடுங்க. நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்தா கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு காட்டும். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த சர்ச் நம்ம வந்து கொஞ்சம் முதலே பார்த்துருந்தோம், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய நீங்கள் சர்ச் பண்ணி நிறைய டேப் வந்து பார்த்து ஓப்பன் லிங்க் டேப் கொடுக்கும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கு செலக்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு திரும்பி பேக் வந்துட்டு அடுத்த லிங்க் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ண தேவையில்ல. மேலே நமக்கு வந்து கூகுளோட ஐக்கான் இருக்கும். செலக்ட் பண்ணும்போது நம்ம சைட்லேயே வந்து பார்த்து சர்ச்சஸில் வந்துடும். இதை நம்ம சைட்லேயே செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ லிங்க் டிஃப்ரெண்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கூகுளோட ஐக்கான் மேலே இருக்கும். செலக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தனி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டெவலப்பர் டூல்ஸ். இந்த டெவலப்பர் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொபைல் அண்ட் பிசியில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் மொபைல் இருக்குங்க அப்படின்னா 3 டாட்டில் வந்து இப்போ டெவலப்பர் டூல்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் சைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பிசி ஃபோனில் வந்து இப்போ டேரக்ட் டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும். செலக்ட் பண்ணும்போது அந்த வெப்சைட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மொபைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில வெப்சைட்லாம் நமக்கு வந்து பார்த்தா டிசைன் பண்ணதே வந்து பிசிக்கு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. மொபைலுக்கு அந்த அளவுக்கு அடாப்ட் ஆகாது. அந்த மாதிரி வெப்சைட் நீங்கள் வந்து இப்போ டெஸ்க்டாப் சைட் வந்து கொடுக்கும்போது நல்லாவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மேல் நமக்கு வந்து பார்த்தா அட்ரஸ் பார் இருக்கும். அதில் கூட ஒரு சூப்பரான ட்ரிக் வந்துருக்கு. ஸோ அந்த அட்ரஸ் பாரில் வந்து பார்த்தா கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஏதாவது
ஏதாவது ரேண்டமாக நம்பர் வந்து போட்டு ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் வந்து காட்டும். ஸோ நீங்கள் அட்ரஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பார் வேறு விதமாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும். டாலரோட ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அமௌண்ட் போட்டு $2 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டாலர் ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து காட்டும். ஸோ அட்ரஸ் பார் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்னோட பர்சனல் ஃபேவரட் கூகுள் இன்புட் டூல். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச வெப்சைட் இது. இந்த கூகுள் இன்புட் டூல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தங்கிலீஷில் டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தமிழில் டைப் ஆகும். இப்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ் டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தமிழ் டைப் ஆகும். இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ் டைப் பண்ணுறேன், இப்போ நம்ம தமிழில் டைப் ஆகும். ஸோ இது உங்களுக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேஜர் எங்கே தமிழில் டைப் பண்ணுறீங்க, ஓகே நீங்கள் தமிழில் டைப் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் ஆகும். நான் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து இருக்கும், அதில் வந்து நான் காப்பி பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் கூட செக் பண்ணி பாருங்கள். ஓகே நெக்ஸ்ட் ஒன் கூகுள் எர்த். ஸோ கூகுள் எர்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச மேப் இது. ஸோ நார்மலாக கூகுள் மேப்ஸ்க்கு கூகுள் எர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் கிடையாது. பட் இந்த அனிமேஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறது கூட கூகுள் எர்த்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அதிக நெட்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்நெட் வந்து நிறைய கன்சியூம் பண்ணுது. உங்கள்கிட்ட அதிக நெட் இருந்துச்சு அப்படின்னா கூகுள் எர்த் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட ஏரியா அதெல்லாம் வந்து பார்த்து ரொம்ப சூப்பராக வந்து காட்டுது. இதில் நமக்கு வந்து இப்போ 3D ஆப்ஷன் வந்துருக்கு. அந்த 3D ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்து இன்னும் கூட வந்து பார்த்து கொஞ்சம் சூப்பர் லுக்காக இருந்திருக்கு. ஸோ கூகுள் எர்த் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் காப்பி லிங்க் டு ஹைலைட். ஸோ இந்த ஃபீச்சர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் வந்து ரீட் பண்ணிருக்கீங்க, ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும், அந்த லிங்க்கை ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலே நார்மல் லிங்க் இருக்கும், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். அப்போ அவருக்கு வந்து பார்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும், டே இந்த இடத்துல வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி லிங்க் டு ஹைலைட்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு அது வந்து பார்த்து தனி லிங்காக நம்ம காப்பி ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணும் பேஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வாட்ஸ்அப்பில் வந்து பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டு நமக்கு ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக வந்து பார்த்து நீங்கள் எதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது கூட வந்து காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்கா லிங்க் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கூட டீட்டெயிலாக வந்து பார்த்துக்க முடியும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் சின்னதாக வந்து பார்த்தா ஒரு ஃபன் ட்ரிக். ஸோ க்ரோமில் வந்து பார்த்து இந்த நம்பர் வந்து போடுங்க 2415433903. ஸோ இதை நீங்கள் போட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து போய் பாருங்கள். ஸோ எல்லாரும் வந்து பார்த்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தலை விட்டுருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்து ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ இது எப்படி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் கேம் மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அந்த டைம் நமக்கு வந்து பார்த்தா சேலஞ்ச் மாதிரி கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக என்ன டீட்டெயில்ஸ்னு தெரியல. ஸோ பற்றி நம்ம யூடியூப்ல வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஸோ கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த கூகுள் டூல்ஸ்னால் வந்து டேரெக்டாக வந்து கால்குலேட்டர் வந்து டைப் பண்ணிக்க முடியும். CALCன்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கால்குலேட்டர் வந்து வரும். அதுக்கப்புறம் டைமர் கூட செட் பண்ணிக்க முடியும். டைமர் ஃபார் 20 செகண்ட் 10 செகண்ட் போட்டிங்க அப்படின்னா டைமர் ஓடும். டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பீப்னு சவுண்ட் கேட்கும். அதுக்கப்புறம் ஸ்டாப் வாட்ச் வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பின் வீல் இருக்குது. ஸோ நம்பர் வந்து கவுண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளிப் காயின் இருக்குது. ஃப்ளிப் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆர் டைல்ஸ் வந்து வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தா ஒரு சில முக்கியமான கூகுள் டூல்ஸ் நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் கூகுள் மை ஆக்டிவிட்டி. ஸோ கூகுள் மை ஆக்டிவிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனா கூட வந்து பார்த்தா நம்ம ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்து இங்கே தான் சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம கூகுள் மை ஆக்டிவிட்டி போட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ சர்ச் பண்ணது எல்லா ரிசல்ட் வந்து பார்த்தா இங்கே வந்துருக்கு. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டை வச்சு வேற எங்கே சைனில் ஹிஸ்ட்ரி பார்த்துருந்தா கூட நமக்கு இங்கே வந்து காட்டிடும். ஸோ நீங்கள் ஃபோனில் வந்து ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு காப்பி வந்து இருக்கும். இங்கே டெலிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கம்ப்ளீட் டெலிட் ஆகும். மேலே டெலிட்னு இருக்கும். டெலிட் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தா லாஸ்ட்டாக டுடே அப்படின்னு சொல்லி போட்டு டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து பார்த்து கம்ப்ளீட்டாக தெரியக்கூடாது அப்படின்னா இங்கே கூட நீங்கள் வந்து டெலிட் பண்ணணும். இல்லை வந்து பார்த்து ஹிஸ்ட்ரி வந்து அங்கே பிசி டெலிட் பண்ணிட்டேன், என் மொபைல் டெலிட் பண்ணிட்டேன், பட் எனக்கு அந்த வெப்சைட் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஸோ கூகுள் கான்டாக்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் இடன் இருக்குது. ஒரு சில டைம் நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தா நம்ம கூகுளோட கான்டாக்ட் எல்லாமே டெலிட் ஆயிருச்சு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன், அது எப்படி திரும்ப கொண்டு வரதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரிக் வந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 99% வந்து ஒர்க் ஆயிரும். பட் 1% வந்து பார்த்தா ஒர்க் ஆக போகிற சான்ஸ் இருக்குது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து பார்த்தா எல்லா கான்டாக்ட் வந்து போயிருச்சு, அவர் டெலிட் பண்ணிட்டார் எப்படியோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரெக்கவர் பண்ணவே முடியல. அப்போ அந்த கூகுள் கான்டாக்ட் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நான் வந்து பார்த்தா அன்டூ சேஞ்சஸ் வந்து கொடுத்தேன். எனக்கு வந்து பார்த்தா திரும்ப எல்லா கான்டாக்ட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா contact.google.com வந்து போயிட்டு மேலே செட்டிங்ஸ் இருக்கும் வந்து பாருங்கள். அதை செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்டூ சேஞ்சுன்னு இருக்கும். அந்த அன்டூ சேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு 10 minutes 1 hour எஸ்டர்டே அது வந்து பார்த்தா 1 week ago. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அன்டூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டைம் நீங்கள் ஏதாவது கான்டாக்ட் டெலிட் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு வந்து பார்த்தா திரும்ப வரக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்போயாவது கான்டாக்ட் டெலிட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்க அதை மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே நெக்ஸ்ட் ஒன் google.com வந்து போட்டு பக்கத்தில் சர்ச் இருக்கும். அதுக்கப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன் இருக்கும். சைடில் இந்த பக்கம் நமக்கு வந்து இப்போ ஸ்கேன் பண்ணுற மாதிரி பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ லென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லோகோ வந்து போட்டேன். ஆண்ட்ராய்டு போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லோகோ வந்து வருது. ஸோ இதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ப்ரோட லோகோ வந்து போட்டேன். அதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி ஃபைனல் கட் ப்ரோட வந்துருச்சு. ஓகே இந்த லென்ஸை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நியர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிக்க முடியும். உங்ககிட்ட வந்து பார்த்தா வெறும் இமேஜ் தான் இருக்குது, அது டீட்டெயில்ஸ் வந்து தெரியல அப்படின்னு இந்த மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் இந்த ஒரு ஃபீச்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் இருக்குது. க்ரோமில் மேலே 3 டாட் இருக்கும். அது செட்டிங்ஸ் வந்து போய்க்குங்க. செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸபிலிட்டி அங்கே உங்களுக்கு
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோயா குயிக் ஹைலைட் அண்ட் ஃபோக்கஸ் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் காட்டும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி போகிறீங்க அப்படின்னு காட்டும். அதுக்கப்புறம் தம்ப்லைன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தம்ப்லைன் சுற்றி நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ இது நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல, பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஸோ குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலில் வந்து டேரெக்டாக நம்ம சர்ச்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஃபைல் டைப் என்ன டாபிக் அந்த டாபிக் வந்து என்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஃபைல் டைப் போட்டு 2:2 போட்டு தென் பிடிஎஃப்னு செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் வந்து கொடுத்தீங்களோ அந்த டாபிக் இருக்கிற நம்ம பிடிஎஃப் டவுன் ஆயிரும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபைல் டைப் டாட் பிடிஎஃப்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்டன்ட் இருக்கிற பிடிஎஃப் ஃபைல் நமக்கு வந்து ஒர்க் ஆகும், டவுன்லோட் ஆகும். இதே மாதிரி வேரியபிள்ஸ்க்கு வந்து பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி கீபோர்ட் ஷார்ட்கட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபைல் நேம் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைல் டைப் இஸ்2 போட்டு பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாமல் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் அதுக்கப்புறம் குரோமில் இருக்கிற சில முக்கியமான ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக நிறைய ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபீச்சரும் நீங்கள் தெரியாது தெரிஞ்சுக்கிட்டீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ நாள் நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.